சோ எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி இருக்கு, ஏன் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், அரசியல்னா என்ன, அதுல இளைஞர்களோட பங்களிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் எப்படி அரசியலை பாக்குறேன் அப்படின்னா, அரசியல் அப்படிங்கிறது வந்து நம்மள மாதிரி மக்கள், அதாவது சமுதாயம் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு நம்மள நிர்வகிக்கிறதுக்கு நம்மளே போட்டுக்கிட்ட ஒரு நார்ம்ஸ் தான் வந்து அரசியல், அப்படிதானே? அதுல வந்து பாத்துக்கிட்டா வந்து ஓகே, அப்படிப்பட்ட அரசியல் ஒருத்தருக்கு மட்டும் நல்லது செய்யாம எல்லாருக்கும் நல்லது செய்யற, எல்லாருக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டா எப்படி அந்த அரசியல் ஈக்குவாலிட்டி அதெல்லாம் சொல்றோம், அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்றதா அரசியல். இப்போ இந்த அரசியலை பார்த்தோம் இன்னைக்கு அப்படின்னா, அதுல வந்து இளைஞர்களோட பங்களிப்பாகட்டும், விளிம்பு நிலை மக்களோட பங்களிப்பாகட்டும், பெண்களோட பங்களிப்பாகட்டும் இல்லாம இருக்கு, நிறைய ரொம்ப குறைவா இருக்கு, அப்படிதானே? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சட்டப்பேரவை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சட்டப்பேரவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 234 பேர்ல வந்து 12 பெண்கள் தான் இருக்காங்க. 50% ஓட்டர்ஸ் வந்து பெண்கள் இருக்கையில அப்போ என்னவா இருக்கணும், பாதிக்கு பாதி அங்க பெண்கள் இருக்கணும். ஆனா அது இருக்கிறது இல்ல. அதே மாதிரி தான் இளைஞர்கள். இன்னைக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு போட்டோ, சட்டப்பேரவையோட போட்டோ பார்த்தாலே தெரியும் எத்தனை ஏஜ்ல எல்லாரும் இருக்காங்க, 40 வயசுக்கு மேல எப்படி இருக்காங்க, 50 வயசுக்கு மேல இருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு சமுதாய கட்டமைப்பு எப்படி இருக்கும் அதுபடிதான் அந்த சட்டப்பேரவை இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்பனாதான் நம்மளோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத எடுத்து சொல்ல முடியும். இப்போ நான் அந்த ரூம்ல இல்லனா என்னோட பிரச்சனை என்ன, இளைஞர்களா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் வேலை தேடணும். இன்னைக்கு வந்து கல்வியில பயங்கரமான புரட்சி பண்ணிருக்கோம். ஆமா, எத்தனை பேருக்கான வேலை இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜஸ் எவ்வளவு வந்திருக்கு, ஆனா வேலைகளுக்கான இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கா? இந்த கேள்வி யார் கேட்க முடியும்? இளைஞர்களால மட்டும் தான் கேட்க முடியும். அதுக்கு இன்னைக்கு வந்து என்ன செய்யணும், இளைஞர்கள் வந்து பங்களிக்கணும். முக்கியமா இன்னைக்கு இளைஞர்கள், நான் நிறைய பேசுற இளைஞர்களும் எங்களுக்கு அரசியல் ஈடுபாடு இல்ல, அரசியல் எனக்கு வேண்டாம், நான் நோட்டாக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா வர சொல்லிக்கிறாங்க. இது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா அஸ் ஒரு இளைஞரை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஓகே என்னோட பங்களிப்பு இந்த எலெக்ஷன்ல நிக்கிறது ஒண்ணு, அது ஒண்ணு. பட் ஆனா நான் எப்படி எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல பங்களிப்பு கொடுக்க போறேன், அதுக்கு என்னென்ன கட்சிகள்லாம் இருக்கு, என்னென்ன தலைவர்கள் இருக்காங்க, அவங்க என்ன ப்ராமிசஸ் கொடுத்திருக்காங்க, அவங்க வந்து இஷ்யூஸ் எப்படி பாக்குறாங்க, அவங்களோட விஷன் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து இளைஞர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். அதை பார்த்து தனக்கு எந்த கட்சியோட ஈடுபாடு இருக்கும் அந்த கட்சியோட சேர்ந்து பணி செய்யணும். அது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன்.